Hello families, welcome back to Lotus Tarot in Tamil 786. I hope எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் guys. And yes, இன்னைக்கு டாபிக்கை நீங்க பார்த்துருப்பீங்க. அதாவது இது வந்து தன்னோட பெற்றோர்களை ஆசிரமத்துல விடுவாங்களா, முதியோர் இல்லத்துல விடுவாங்களா இல்லையாங்கிற ஒரு கொஸ்டினா கேட்டிருந்தாங்க. அதாவது இது ஒரு ரெக்வெஸ்டிங் வீடியோ தான். அதாவது ரெக்வெஸ்ட் பண்ணது யாருன்னா அதாவது விஜயலக்ஷ்மிங்கிறவங்க, உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியும். விஜயலக்ஷ்மிக்கு தேங்க்ஸ் நான் சொல்லிக்கிறேன். பிகாஸ் அந்த மேம் வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான டாப்பிக்கை கொடுத்துருக்காங்க. நல்ல டாபிக், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. ஐ ஹோப் உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் எஸ், நம்ம இதுல பார்க்க போறது என்னன்னா, ஓவரால் உங்க கனெக்ஷன்ஸ்க்கான எனர்ஜி உங்களுக்கும் உங்க அதாவது அதாவது உங்க பர்சன், அதாவது உங்களோட பொண்ணா இருக்கலாம், பையனா இருக்கலாம், சரியா? இப்போ உள்ள ஜென்ரேஷன்ல வந்து பொண்ணும் பையனும் ஈக்குவல் தான், ரைட்? யாரு வேணாலும் தன்னோட அம்மா அப்பாவை நம்ம வீட்டுல வச்சு பார்ப்பாங்க. ஸோ மேரேஜ்க்கு அப்புறம் எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அவங்க வீட்டுல வச்சு பார்ப்பாங்களா, இல்லைன்னா ஆசிரமத்துல விட்டுருவாங்களா? இது எனக்கு தெரிஞ்சு இங்க நம்ம இந்தியால நிறைய நடக்குதான்னு தெரியல. பட் அவுட் ஆஃப்ல இருக்கிறவங்களுக்கு நிறைய இது நடக்குது. எனக்கு இந்தியால அவ்வளோ ஐடியா இல்லை. ஒரு சில பேர் ஆசிரமத்துல விட்டுட்டு போறாங்கன்னு சொல்லி நிறைய விஷயங்கள் வந்திருக்குது. பட் நான் இங்க இருந்து பார்க்க போறது என்னன்னா, உங்க கனெக்ஷன்ஸ்க்கான எனர்ஜிஸ பார்க்க போறேன். அதாவது அன்பு எவ்வளவு இருக்குது உங்க ரெண்டு பேருக்குள்ள. அண்ட் டைரக்டா நம்ம அதாவது நம்ம ஏஞ்சல்ஸ் கிட்டேயே கேட்டுடலாம். எஸ் ஆர் நோங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் நம்ம எடுக்கலாம். அவங்க உங்களை அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல தள்ளுவாங்களா, இல்லைன்னா இல்ல அவங்க கூடயே வச்சு உங்களை பார்த்துப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி வைக்கலாம். எஸ் ஆர் நோங்கிறது இங்க பாருங்க, இதுல டைரக்ட் ஆன்சர் நம்ம கேட்போம், சரியா? ஏஞ்சல்ஸ் கிட்ட இருந்து. ஓகே, நான் அதுக்கு முன்னாடி கனெக்ஷன்ஸ்க்கான எனர்ஜிஸ் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இது பாயில் 1, உங்களுக்கு 3 ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். இது பாயில் 1க்கான ஆப்ஷன்ஸ். இந்த டெக் உங்களை அட்ராக்ட் பண்ணுதுன்னா எஸ், இதை நீங்க சூஸ் பண்ணலாம். இல்லைன்னா உங்களோட பர்த் மந்த் வச்சு கூட நீங்க சூஸ் பண்ணலாம், சரியா? ஏன்னா ஒரு சில பேருக்கு பர்த்டே டேட்டு மந்த் தெரியாது, அவங்களுக்கு ஆப்ஷன்ஸ் தேவை, ரைட்? ஸோ அவங்க கூட நீங்க எப்படியும் சூஸ் பண்ணிக்கலாம். உங்க இன்ட்யூஷன் ஸ்ட்ராங்குங்கிறவங்க, இல்லைன்னா உங்களோட பர்த் மந்த் வச்சு கூட நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். உங்க பர்த் மந்த் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருவேன். இது பாயில் 2, ஸ்டார் ஷீட்ஸ்க்கு டெக். இது லவ் மெசேஜ்க்கான டெக். இது ஸ்டார் ஷீட்ஸ்க்கான டெக். இது பாயில் 3, இது மேஜர் ஆர்கானா டெக். ஓகே, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பாயில் 1க்கு ரீடிங் பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளா தான் நான் வைக்க போறேன். பாயில் 1 நீங்க இந்த டெக்கை நீங்க சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா எஸ், உங்களுக்கான ரீடிங்கை பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்பிரிட். பாயில் 1, எனக்கு தோணுது ஒரு சில பேர் இதுல இந்த டெக்ல வந்து மணி ஓரியன்டா இருந்திருக்காங்க. இந்த சேரியட், அதாவது இந்த கனெக்ஷன்ஸ்க்கு எனக்கு இங்க தெரியறது என்னன்னா, பாயில் 1க்கு உங்க மேல நிறைய அன்பு இருக்குது. மேபி அவங்க உங்களை விட்டுட்டு போனாலும், சண்டை போட்டுட்டு போனாலும், உங்க பையனோ இல்லைன்னா பொண்ணோ யாரா இருந்தாலும் அவங்க வந்து திரும்ப உங்ககிட்டயே வந்துருவாங்க. த எம்பரரோட எனர்ஜி அதுக்கு பக்கத்துல வந்திருக்கு. அண்ட் அதுக்கப்புறம் பாருங்க 10 ஆஃப் வாண்ட்ஸ்க்கான எனர்ஜி, த சன்னோட எனர்ஜி. ஸோ உங்களை அவங்க லைஃப் டைம் வர உங்களை அவங்க கூடயே வச்சுக்கணும்னு ஆசைப்படுற ஒரு பர்சனா தான் இருப்பாங்க. உங்க பொண்ணா இருக்கட்டும், உங்க பையனா இருக்கட்டும். பிகாஸ் நீங்க அவங்கள ரொம்ப கஷ்டப்பட்டு பார்த்தது அவங்களுக்கு தெரியுது. இந்த சேரியட் வந்து எப்பவுமே ஒரு பாசிட்டிவான எனர்ஜிஸ் தான். இவங்களுக்கு எல்லாமே தெரியும் யார் எப்படிப்பட்ட பர்சனுங்கிறது. ஸோ மேபி எனக்கு இங்க தெரியுது, நீங்க ஒரு நல்ல பர்சனா இருக்கலாம். உங்களை ரொம்ப கஷ்டப்பட்டு
ஹாலாக்கி இருப்பீங்களா இருக்கும். ஸோ உங்களை அவங்க இத சன்னோட எனர்ஜி அதுதான் அவங்க கூடயே கூப்பிட்டு போறது. பிகாஸ் அவங்க ஒரு ஹார்ஸ் ரைடிங்ல இருக்காங்க ரைட். 10 ஆஃப் வாண்ட்ஸ்க்கான எனர்ஜி. எஸ், அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் உங்களையும் அவங்க கூடயே வச்சுப்பாங்க. அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் எனக்கு இங்க தெரியுது. சரியா? அண்ட் எஸ், நம்ம ஏஞ்சல்ஸ் கிட்ட இருந்து எஸ் ஆர் நோ கேட்கலாம். தேங்க்யூ ஸ்பிரிட். அண்ட் இதுல யாரோ உங்க வீட்டுல மூத்தவங்க இருக்கீங்க, அவங்க பேச்சு நிறைய கேட்பாங்களா இருக்கும் இங்க பர்சன். த எம்பரரோட எனர்ஜி. தேங்க்யூ ஸ்பிரிட். இங்க பாத்தீங்கன்னா எஸ்ஸுக்கான எனர்ஜி தான் வருது. எஸ், அவங்க உங்க கூட தான் உங்களை வச்சுக்கிடுவாங்க. நான் அது உங்களுக்கு சொன்னேன். நோங்கிற ஆப்ஷன் வந்து எப்படியோ அது நீங்க அவங்க கூட இருக்க மாட்டீங்கிறது வரும். பட் ஏஞ்சல்ஸ் ஸ்பிரிட்டே சொல்றாங்க எஸ், அவங்க வந்து அவங்க கூட வச்சுக்கிடுவாங்கலாம். அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் எனக்கு எங்க தெரியுது இந்த பாயில்வானுக்கு. எஸ், கொஞ்சம் எமோஷனல் பவுண்ட் இருக்கலாம், இல்லைன்னா உங்களோட கஷ்டத்தை புரிஞ்ச ஒரு பர்சனா இருக்கலாம் உங்க பொண்ணு இல்லைன்னா உங்க பையன். சரியா? அந்த மாதிரி எனர்ஜிஸ் வருது. இந்த பாட்டம்லயும் பாத்தீங்கன்னா எஸ்ஸுக்கான கார்டு தான் இருக்கு. எஸ், ஓகே. பைல் 2க்கு போலாம். பைல் 2 இது நீங்க சூஸ் பண்ணிருந்தீங்கன்னா இது உங்களுக்கான ஆப்ஷன். எஸ், தேங்க்யூ ஸ்பிரிட். The world ஓட கார்டு. சிக்ஸ் ஆஃப் கப்ஸ், ஸ்ட்ரென்த்தோட எனர்ஜி. பீஸ் ஆஃப் பென்டிகல். இந்த இதுல எனக்கு தோணுது உங்க சன் இல்லைன்னா டாட்டர், உங்க பொண்ணு இல்லைன்னா உங்க பையன் மேபி உங்கள்கிட்ட இருந்து டிஸ்டன்ஸ்ல இருக்கலாம், அவங்க பார்ட்னர் கூட இருக்கலாம். ஆனா உங்களையும் ஆஸ் இட் இஸ் உங்களை பார்ப்பாங்க. அந்த மாதிரி எனர்ஜிஸ் தெரியுது. அதனால உங்களை ஆசிரமத்துல விடுவாங்கங்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஏதாவது ஒரு தனி வீடுல நீங்க இருக்கலாம், இல்லைன்னா உங்களோட பழைய வீட்லயே நீங்க இருக்கலாம். ஒரு சில பேரோட ஆப்ஷன் எனக்கு என்ன தெரியுமா தெரியுது, த வேர்ல்டு கார்டோட எனர்ஜி. த வேர்ல்டு கார்டோட எனர்ஜி அதாவது உங்களை ரொம்ப ஹாப்பியா வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி எனர்ஜிஸ் தெரியுது. உங்களை கூடயே வச்சிருக்கிற மாதிரி தெரியுது. குருவோட எனர்ஜி இது. எனக்கு அந்த மாதிரி ஒரு வைப்ஸ் கிடைக்கும். ஸோ எஸ், கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல இருப்பாங்க. மேபி அவுட் ஆஃப் அதாவது அவுட் ஆஃப் கண்ட்ரில கூட ஒரு சில பேருக்கான சான்சஸ் இருக்குது. ஆனா உங்களையும் ஆஸ் இட் இஸ் அவங்க பார்ப்பாங்க. சரி, அவங்களையும் கேர் எடுத்து பார்ப்பாங்க. ஆசிரமத்துல விடுற மாதிரி இல்ல. எஸ், பட் ஏதாவது தனியா ரெண்டல் ஹோம் இல்லைன்னா உங்களோட பழைய வீட்டுல விட்டு உங்களை விட்டு டிஸ்டன்ஸ்ல இருக்கிற மாதிரி ஒரு எனர்ஜிஸ் தெரியுது. பிகாஸ் த பாட்டம்ல பென்டிக்கலுக்கான எனர்ஜி வந்து ஏஸ் ஆஃப் பென்டிக்கல்ஸ்க்கான எனர்ஜிஸ். பிகாஸ் அவங்க கரியர் ரிலேட்டடா அவங்க ஃபேமிலி ரிலேட்டடாகவும் கொஞ்சம் பிஸியா இருக்கலாம், இல்லைன்னா அவங்களோட ஒர்க்கே அப்படி இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் தெரியுது. சரியா? எஸ், நம்ம இதுல இருந்து கன்ஃபர்மேஷன் எடுப்போம். எஸ் ஆர் நோங்கிற மாதிரி உங்களை ஆசிரமத்துல விடுவாங்களா இல்லையா. எஸ்ன்னு வந்துச்சுன்னா அதாவது உங்களுக்கு பாசிட்டிவ் ஆனது, நோன்னு வந்துச்சுன்னா நெகட்டிவ் ஆனது. சரியா? தேங்க்யூ ஸ்பிரிட். தேங்க்யூ. தேங்க்யூ. அவங்க உங்களை ஆசிரமத்துல விடுவாங்களா? எஸ், நான் சொன்னேன் எஸ்ங்கிறது உங்களுக்கு பாசிட்டிவானது. இது பிக் எஸ்க்கான சைன். எஸ், நான் சொன்னேன் உங்களை ஆசிரமத்துல விட மாட்டாங்க கண்டிப்பா. அதுக்குதான் எஸ்ஸுக்கான சைன் கொடுத்துருக்காங்க. ஓகேவா?
பிகாஸ் எனக்கு இதுல தெரியுது ஒர்க் ரிலேட்டடா இல்லைன்னா அவங்க ஒரு நியூக்ளியர் ஃபேமிலியா கூட இருக்கலாம், பட் உங்களையும் அந்த மாதிரி கேர் எடுத்து பார்ப்பாங்க கண்டிப்பா. அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் தெரியுது சரியா. மேபி அது டிஸ்டன்ஸ்ல இருந்தனாலும் சரி பார்ப்பாங்க. ஓகே, பைல் 3க்கு நம்ம இப்ப ஜம்ப் ஆகலாம். ஹலோ பைல் 3, எஸ் இந்த டெக்கை நீங்க சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா எஸ் உங்களுக்கான ஃபர்ஸ்ட் கனெக்ஷன்ஸ் எனர்ஜி பார்ப்போம். அதாவது உங்க பொண்ணு பையன் கூட உங்களுக்கான எனர்ஜிஸ் எப்படி இருக்குதுன்னு. தேங்க்யூ ஸ்பிரிட், தேங்க்யூ, 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 தேங்க்யூ. கன்ஃபியூஷன். ஓகே, எனக்கு இந்த டெக்கில் பாசிட்டிவா வரல. எஸ், ஓகே. த எம்ப்ரஸோட எனர்ஜி. நான் 3 ஆஃப் ஸ்வார்டை இன்னும் கொஞ்சம் நான் டீப்பா பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். தேங்க்யூ ஸ்பிரிட். ஆக்சுவலி இந்த இதுல எனக்கு மேபிக்கான சான்சஸ் தெரியுது சரியா. நான் கன்ஃபார்மா சொல்ல முடியாது, பிகாஸ் ஒரு சில பேருக்கு இது வந்து மேட்ச் ஆகாமலே போகலாம். உங்களுக்கும் மேபி எனக்கு இங்க தோணுது ஒரு சில பேருக்கான மெசேஜஸ் எனக்கு இங்க தெரியறது என்னன்னா பாசிட்டிவான கார்ட்ஸ் எனக்கு தெரியல. த மூனோட எனர்ஜி, த 3 ஆஃப் ஸ்வார்ட்ஸ்க்கு எனர்ஜி, 5 ஆஃப் கப்ஸ்க்கான எனர்ஜி, 4 ஆஃப் பென்டிகல்ஸ்க்கான எனர்ஜி, 2 ஆஃப் ஸ்வார்ட்ஸ்க்கான எனர்ஜி, ஆப்ஷன்ஸ், டெசிஷன், ஏதாவது ஒன்றை சூஸ் பண்ற மாதிரி ஆப்ஷன்ஸ் வரும். அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் தெரியுது. மேபி இது உங்களுக்கு பாசிட்டிவாகவும் இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். பட் எனக்கு இங்க தெரிகிறது என்னன்னா எஸ், ஆனா எமோஷனல் பவுண்டிங் இருக்குதான்னு கேட்டீங்கன்னா எஸ், பிகாஸ் 3 ஆஃப் ஸ்வார்ட் அதுதான் சொல்லுது. த மூனோட எனர்ஜி வந்து ரொம்ப கன்ஃபியூஸ்டா இருப்பாங்க. 5 ஆஃப் கப்ஸ் வந்து ரொம்ப ஹர்ட்ல இருப்பாங்க. ஆப்ஷன்ஸ்ன்னு வரும்போது அவங்களுக்கு இதை சூஸ் பண்ணுமா அதை சூஸ் பண்ணுமா கன்ஃபியூஷன் வரும். கிளாரிட்டிக்காண்டி அவங்க வெயிட் பண்ணுவாங்க. பட் டெசிஷன் எடுக்கும்போது மேபி இப்போ கரண்ட் சுச்சுவேஷன்ல என்ன மாதிரி ரிலேஷன்ஷிப் இருக்கோ அவங்கள அவங்க சூஸ் பண்ணலாம். மேபி இது பொண்ணு வீடா இருந்துச்சுன்னா, ஒரு பொண்ணா இருந்தாங்கன்னு வைங்கலாம், அவங்களுக்கு அவங்க இன்லாஸ் வீட்ல ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம். அவங்களுக்கு ஹர்ட் பெயின் இருக்குது, உங்ககிட்ட இருந்து நம்ம டிஸ்டன்ஸ்ல இருக்கோமே அந்த மாதிரி ஒரு பெயின் இருந்த மாதிரி இருக்கு. பட் அவங்களால ஹேண்டில் பண்ண தெரியல, அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் தெரியுது. ஓகே, ஒரு சிலருக்கு மேபி கர்மா செக்ஷன்ஸ் போகலாம்னு நினைக்கிறேன். ஸோ இது எஸ் மேபிக்கான ஆப்ஷனா நான் இங்க கொடுப்பேன். எனக்கு அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் தான் தெரியுது சரியா. நம்ம ஏஞ்சல்ஸ் கிட்ட கேட்கலாம், பிகாஸ் அவங்க ரொம்ப வர்த்தத்துல டென்ஷன்ல ஃபைனான்ஷியலி கொஞ்சம் ஒரு சில பேர் அன்ஸ்டேபிளா இருக்கலாம், இல்லைன்னா பைசா சம்பாதிக்கிறதுல நிறைய ஃபோக்கஸ்டா இருக்கலாம், மணி மைண்டடா இருக்கலாம் சரியா. அப்போ வந்து அவங்களுக்கு எமோஷன்ஸ்க்கு டைம் இருக்காது ரைட். ஸோ அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் தெரியுது. இல்லைன்னா ஒரு சர்டன் டைம்க்கு உங்கள்ட்ட இருந்து டிஸ்டன்ஸ்ல இருந்துட்டு திரும்ப உங்களை கூட்டிட்டு போகலாம், அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் தெரியுது. ஸ்பிரிட்ஸ், தேங்க்யூ, தேங்க்யூ. பாருங்க, நான் உங்க முன்னாடி தான் ஷஃபிள் பண்ணி நோக்கான ஆன்சர் வருது. எஸ், நான் நீங்க பாத்தீங்கன்னா முதல்ல ரீடிங்லயும் 2 இதுலயும் எஸ் வந்துச்சு. நான் சொன்னேன் எஸ் வந்துச்சுன்னா உங்களுக்கு பாசிட்டிவ் ஆசிரம் அந்த மாதிரி ஏதாவது தேடி போக சான்சஸ் இருக்குது. ஸோ எஸ், இது நோக்கான ஆன்சரா வருது. இந்த பாட்டம்லயே பார்த்துடலாம். அகெயின் பிக் நோக்கான ஆன்சர்.
இப்போ நான் உங்க கண் முன்னாடி தான் ஷஃபல் பண்ணேன். எஸ், இதுதான் உங்களுக்கான ரீடிங் காய்ஸ். ஓகேவா? உங்களுக்கு இது நீங்க கனெக்ட் பண்ண முடிஞ்சிச்சுன்னா டெஃபினட்டா கமெண்ட் பாக்ஸ்ல எனக்கு சொல்லுங்க. பை.